Welcome back to 5th Standard English, Term 2, Unit 2. Today we are going to learn one new prose. The title is The Strength in His Weakness. Strength na வலிமை, weakness na பலவீனம், பலவீனத்தில் வலிமை. There are two important characters in this prose. First one is Agilan, second one is Judo Master. அதாவது அகிலனோட மாஸ்டர். The strength in his weakness. Agilan was an active and energetic boy. He liked sports as much as studies. They were like his eyes. How could he choose one over the other? He had a passion for sports, so he spent most of his evenings in the playground. He also remembered his father's words, learn well, live well. So Agilan used to spend his mornings on studies. அகிலன் அப்படிங்கிறவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆக்டிவான ஒரு பையன். அவனுக்கு எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே பிடிக்கும். அது ரெண்டுமே அவனோட இரு கண்கள் மாதிரி. எந்த கண்ணையாவது உயர்வாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அந்த அளவுக்கு அவனுக்கு ரெண்டுமே பிடிக்கும். அவன் ஈவினிங்கில் ப்ளே கிரவுண்டில் தான் இருப்பான். ஸ்போர்ட்ஸ்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனுக்கு அவங்க அப்பாவோட வார்த்தை லேர்ன் வெல், லிவ் வெல், நன்றாய் வாழு, நன்றாய் கல் அப்படிங்கிறத மட்டும் அவன் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் காலையில் எப்போவுமே படிக்கிறதுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். His physical education teacher was his inspiration. The teacher was good at judo. His passion for learning judo grew every day. He was afraid that his interest in judo would upset his parents. Finally, one day, Agilan told his parents about his passion for judo and also showed the medals he won in sports. His parents were astonished on seeing the medals and certificates that he won in school. அகிலனுக்கு அவனோட பிடி சார்னா ரொம்ப பிடிக்கும். பிடி சார் ஜூடோ அப்படிங்கிறதுல ரொம்ப டேலண்ட்டாக இருந்தார். அகிலனுக்கும் ஜூடோனா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் ஜூடோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவன்கிட்ட இருந்துச்சு. இருந்தாலும் பேரண்ட்ஸ் இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்களேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்படியும் ஒரு நாள் அவன் வாங்கின மெடல்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேரண்ட் கிட்ட காமிச்சான். அவங்க பேரண்ட் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஆஃப்டர் அ ஃபியூ மந்த்ஸ் இன் an accident, Agilan lost his left hand. That day onwards, he did not go out of house often. He used to sit in a corner. His parents were keen to fulfill their son's passion. His father showed an advertisement of a judo school that he came across in a newspaper. Agilan saw the advertisement. His passion for judo energized him. அதுக்கப்புறமா அகிலன் அவனோட கையை ஒரு ஆக்சிடெண்ட் மூலமாக இழந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டை விட்டு வெளியிலவே போகலை, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தான். அவனோட அப்பா என்ன பண்ணார், அவனோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறாரு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஜூடோ ஸ்கூலை பற்றி இருக்குது, இதில் நீ சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதை பார்த்தோன்னே அகிலனுக்கு ஒரு புது வகையான எனர்ஜி வந்துருச்சு. He asked his father if he could join the school. His father, with tears of joy, got him admitted in the judo school. Agilan was very excited on his first day in judo school. His master was the best judo teacher in the town. His master trained him the basics before teaching the advanced skills. அகிலன் அவங்க அப்பா கிட்ட என்னைய ஜூடோ ஸ்கூலில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டே அந்த ஸ்கூலில் போய் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாரு. போன நாளே அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவனோட மாஸ்டர் தான் இந்த டவுன்லேயே பெஸ்ட்டு ஜூடோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவரோட ட்ரைனிங் நல்லா இருந்துச்சு. இவர் அகிலனுக்கு தேவையான அடிப்படை பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. Everyone wondered how a boy with one arm could master judo. Agilan learnt and practiced consistently for 2 years.
He practiced only a single stroke for 2 years. Agilan was surprised and annoyed. His master taught him only one stroke, but soon he mastered the stroke. அகிலனை பார்த்து எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த பையன் ஒரு கையோட இந்த ஜூடோவில் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அகிலன் 2 இயர்ஸாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கான். இந்த 2 இயர்ஸில் அவன் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கற்றுருக்கான். அந்த ஸ்ட்ரோக்கில் இவன் தான் பெஸ்ட்டாக இருந்தான். No one could excel him in that stroke. To everyone's surprise, Agilan was picked by the master for national judo competition. Everyone ridiculed Agilan and his master as they were not sure how a boy with one hand could win a national competition. To everyone's surprise, Agilan easily defeated all his 6 contenders with his single stroke. Agilan reached the finals. அகிலன் கற்றுக்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் அவனை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாமே சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. அகிலன் நேஷ்னல் லெவல் ஜூடோ காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிட்டான். ஆனால் அகிலனோட மாஸ்டரும் உறுதியாக இருக்காங்க, இவன் இந்த காம்படிஷனில் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி அகிலன் 6 போட்டியாளர்களையும் வென்று ஃபைனலுக்கு ரீச் ஆயிட்டான். Agilan's heart was beating fast and he could not believe that he was in the finals. The final match began and it had 6 rounds. The opponent was very strong and defeated Agilan easily in the first 2 rounds. The referee blew his whistle. Then Agilan's master rushed to him and said, "Believe yourself. The key to success is to focus on your strengths and not your weakness." அகிலனோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அவன் ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆயிட்டான். ஃபைனலில் 6 ரவுண்டு இருக்குது. 6 ரவுண்டில் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு அகிலன் வின் பண்ணிட்டான். வின் பண்ணோன்னே ரெஃப்ரி விசில் ஊதுறாரு. விசில் ஊதுனோன்னே அகிலனோட மாஸ்டர் அவன்கிட்ட உன்னோட சக்ஸஸ் உன்னோட ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது, வீக்னஸில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷ்னலாக பேசுகிறாரு. Agilan felt some new energy rushing through him. He did not want to lose this match. Agilan understood the hidden hint his master gave him. He had to focus on his single stroke and not on the strength of the opponent. அகிலன் கிட்ட ஒரு புது வகையான எனர்ஜி வந்த மாதிரி ஃபீல் பண்ணான். அவன் இந்த மேட்ச்சில் நான் தோக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தான். அப்போ தான் அவனுக்கு மாஸ்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னோட ஸ்ட்ரென்த் இந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் தான் இருக்குது, ஆப்போனண்ட்டோட வீக்னஸில் கிடையாது அப்படிங்கிறதுல அவன் உறுதியாக இருந்தான். பாம் 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 4 strokes and 4 knockouts. Agilan had won the finals. He was the champion. பாம் 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 4 நாக் அவுட்டில் அவனோட ஆப்போனண்ட்டை அவன் தோற்கடிச்சிட்டான். ஃபைனலில் அவன் தான் சாம்பியனாக வின் பண்ணிட்டான். அகிலன் தேங்க்டு his master for training him and for believing in him. Soon Agilan's curiosity took over and he asked, "How did I win the competition with a single stroke?" His master told him, "My dear, you learnt the most difficult stroke in judo that a very few can master. If your opponent wants to beat you, they should hold your left hand. This is the secret behind your victory." அகிலன் அவனோட மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். நீங்கள் என்னை ட்ரெயின் பண்ணதுக்கும் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கும் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு கொஷின் கேட்குறான். நான் எப்படி இந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கை வச்சே சாம்பியன்ஷிப் வாங்கினேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க மாஸ்டர் சொல்கிறாரு, இது மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கை கொஞ்சம் பேர் மட்டும்தான் கற்றுக்குவாங்க. இந்த ஸ்ட்ரோக்கில் உன்னை வின் பண்ணணுன்னா உன்னோட லெஃப்ட் ஹேண்டை அவங்க ஹோல்ட் பண்ணி அப்புறம்தான் பீட் பண்ண முடியும். அகிலனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது. இதுதான் சீக்ரெட் பிகைன் ஃபார் யுவர் விக்ட்ரி அப்படின்னு அவர் சொல்லி ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டார். ஓகே சில்ட்ரன், டிட் யூ லைக் த ஸ்டோரி? இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, பிலீவ் யுவர் செல்ஃப். The key to success is to focus on your strengths and not your weakness. அதாவது உன்னையே நீ நம்பு. நம்மளோட சக்ஸஸ்
நம்மளோட ஸ்ட்ரென்த் மேலே தான் ஃபோக்கஸாக இருக்கணும், நாட் யுவர் வீக்னஸ். நம்மளோட பலவீனத்தில் கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரென்த் மேலே மட்டும்தான் இருக்கணும். Okay children, thank you for watching this video.